மணி இப்போ வந்து 5:45 கோயிலுக்கு வந்தாச்சு. என் குரலையும் அப்படி இருக்குன்னா எத்தனை சாமியை பார்த்தோன்னு ரொம்ப சத்தம் போட்டு நான் அழுதுட்டேன் பார்த்தீங்களா. தொண்டெல்லாம் கட்டிக்கிட்டு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, பேசவே முடியல. எங்கள் அக்கா வர வேண்டாம் நாங்கள் இருந்தாலும் நான் வந்து எல்லா சாமியை பார்த்துட்டு ஃபைனல் சாமியை பார்க்கலன்னா அது என்னோடய திருத்த யாத்திரா கம்ப்ளீட் ஆகாதுன்னு வந்துட்டேன். நான் உள்ள கோயிலுக்குள்ள எதுக்கு வந்திருக்கோனோ அதை கண்டிப்பாக நான் செஞ்சுட்டு வந்துடுறேன். எதுக்கு கோயிலில் கண்டிப்பாக துணி போடணும், இங்கே உள்ளவங்களாம் போடுவாங்க, நான் போட மாட்டேன். ஆனால் இப்போ பயங்கர குளிருது, அதனால் இதை போட்டுருக்கேன். சரிங்களா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து பின்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்ன ஆச்சுன்னு. சரிங்களா, அதற்கு வெயிட் பண்ணுவேன். பூஜைலாம் முடிஞ்சிட்டு இந்த புகை வழியாக நம்ம வெளியே போகணும். எல்லோரும் போயிட்டாங்க. இங்கே ஒரு சிவபெருமான் இருக்காரு, அவரும் வணங்கிட்டு போயிடலாம். ரொம்ப நிம்மதியாக பூஜை கரெக்டாக முடிச்சாச்சு. ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருந்து தான் மெயின் கோயில் இன்ட்ரெஸ்டிங். எங்கள் அக்கா பையனும் எங்கள் அக்காவும் ஆனால் ஒரு பூஜை கையால் அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சொன்னாங்க. நான் நேற்று அங்கே போகணும் பார்த்திங்கன்னா மெயின் கோயில் அங்கே கூட எடுக்கக்கூடாது, அங்கே எடுக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. கை காலெலாம் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நம்ம கை கால் கழுவலாம். கோயிலில் வந்து நம்ம கையாட்டி ஐயர் வச்சு மந்திரம் சொல்ல சொல்ல நம்ம கையாட்டி பூஜை பண்ணுறோம் பார்த்திங்களா, அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் அப்படி எதுவுமே நடந்ததில்லை. ஒரே சிவலிங்கம் தான் எங்கே பார்த்தாலும். எங்கள் அக்கா பேரன் ஒரே பக்தன், விழுந்து 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 கும்பிடாது பாருங்கள். இந்த கோயிலுக்கு அந்த பக்கம் தான் பெரிய கடலும் இருக்குது, கடவுளும் இருக்கார். சூப்பரான நம்ம கையால் பூஜை பண்ணது ரொம்ப ஒரு நல்ல ஒரு நம்ம நினைக்காத ஒன்று நடக்கும் போது அது ரொம்ப மனசு மகிழ்ச்சி ஆகுது. சாமி கும்பிட இடத்துல நம்ம கையாலேயே சிவலிங்க அபிஷேகம் பண்ண சொல்லி நம்ம கையாலேயே நல்லா அவருக்கு சந்தனம் போட்டு குங்குமம் வைக்க சொல்லி அவர் மேலே இருந்த சந்தனம் விபூதியை எடுத்து நம்ம நெத்தியிலேயே தலையில் தடவுனனால ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.